அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தெய்வம் இருப்பது எங்கே? நண்பர்களே, ஒரு கதையை கூறுகிறேன். அது ஒரு குருகுலம். சீடர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாம்பழத்தை கொடுத்த குருநாதர், யாரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்றார். மாணவர்களும் தனித்தனியே இடம் தேடிச் சென்று வேறு எவரும் பார்க்கவில்லை என உறுதி செய்து கொண்டு மாம்பழத்தை சாப்பிட்டனர். ஒருவன் மட்டும் மாம்பழத்தை சாப்பிடவில்லை. அவனை அழைத்து பழம் சாப்பிடாத காரணத்தை கேட்டார் குருநாதர். அதற்கு அந்த சீடன், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று தாங்கள் போதித்தீர்கள். அப்படியெனில் யாரும் இல்லாத இடத்தில் சாப்பிடுவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றல்லவா என்றுதான் அந்த சீடன் கேட்டான். கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு கடவுள் எங்கு இல்லை எனும் கேள்வியையே பதிலாக தருகிறது இந்து மதம். கடவுள் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர். இறைவன் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். எங்கும் நிறைந்தவர், எல்லாமுமாக இருப்பவர் கடவுள். கோயிலின் கருவறையில் மட்டும் இருப்பதாக எண்ணாதீர்கள். அங்கே இங்கே எங்கேயும் இருக்கிறார் என்று சொல்வது கூட தவறுதான். ஏனெனில் இருப்பதெல்லாம் இறைவன்தான் என்கின்றன சாத்திரங்கள். வானில் சந்திரன் உதயமாக அதை உன்னுடையது என்னுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியுமா? அதுபோல உன் கடவுள் என் கடவுள் என்று சண்டையிடுவதும் சிறுபிள்ளைத்தனம்தான். ஏனெனில் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள். அவருக்கு மதம் தேவையில்லை. மனிதனுக்குத்தான் தன்னை பண்படுத்தி கொள்ள மதம் தேவையாக இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள், சமய சின்னங்கள் அனைத்தும் இறைவனை நாம் காணும் ஒரு வகையான அடையாளங்கள் தான். தேசிய கொடியை பார்த்ததும் மரியாதை செய்கிறோம். அதை வணங்குவதன் மூலம் தாய் நாட்டையே வணங்குவதாக எண்ணி பூரிப்படைகிறோம். ஆனால் பரந்துபட்ட நம் தேசம் இந்த சிறிய கொடியில் அடங்காது. கொடி என்பது அடையாளம். அதுபோல் உருவங்கள் என்பவை கடவுளை வழிபடுவதற்கும் நெருங்குவதற்குமான ஒரு அடையாளம்தான். எங்கும் நிறைந்த இறை தத்துவத்தை புரிந்து கொள்வதுதான் மிக மிக முக்கியமானது. இறை தத்துவம் எங்கும் நிறைந்துள்ளது என்பதை அடிநாதமாக கொண்டது நமது பண்பாடு. தேசத்தில் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனும் ஒரு ரூபாய் நோட்டின் மீதேறி அதனை மிதிக்க துணிவது இல்லை. காரணம், அதை வெறும் பணமாக அவன் நினைக்கவில்லை. லட்சுமி, தெய்வம் லட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கிறான். செல்வம் லட்சுமியின் அம்சம். கலைகள் சரஸ்வதியினுடைய அம்சம். உலகில் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறார், இது குறித்து இறைவனே கீதையில் கூறுகிறார். கடவுள் சொல்வதாக, அர்ஜுனா, நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரியரிடம் ஒளியாகவும் வேதங்களில் ஓங்காரமாகவும் ஆகாயத்தில் ஒலியாகவும் பூமியில் நறுமணமாகவும் நெருப்பில் ஒளியாகவும் இருக்கிறேன் என்கிறார். இதுபோன்ற பரந்து விரிந்த சிந்தனைகள் செறிந்திருந்த காரணத்தால் தான் நமது தேசத்தை புனித பூமி என்று உலகம் போற்றுகிறது. இந்த சிந்தனை வேரூன்றி இருப்பதால் தான் அந்நியர் படையெடுப்புகளில் அவர்களால் கோயில்களை உடைக்க முடிந்ததே தவிர மக்களின் இறை நம்பிக்கையை உடைக்க முடியவில்லை. விநாயகரின் திருவுருவத்தை உருவாக்கி வழிபட்டு பிறகு பயபக்தியுடன் எடுத்துச் சென்று நீரில் கரைப்பது உருவங்களுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன் என்பதை விளக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு என்று சொன்னால் அது மிக இல்லை. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பதற்கான புராண விளக்கமே பிரகலாதனின் கதை. இப்படி எங்கும் நிறைந்த இறை தத்துவத்தின் தன்மையை நாம் உணர்ந்தால் நிச்சயம்
நிறைவாழ்வு வாழலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.